புத்தக பையில் ஆயுதங்கள் இருந்ததாக நெல்லையில் பள்ளி மாணவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் தங்களை பொய் புகாரில் போலீசார் கைது செய்திருப்பதாக கூறி நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மாணவர்கள் புகார் அளித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியரை தாக்க மாணவர்கள் கத்தியுடன் பள்ளிக்குள் நுழைந்ததாக பரபரப்பு தகவல் வெளியாகியது. தொடர்ந்து 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் 3 பள்ளியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டனர். இந்நிலையில் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மாணவர்கள் புகார் அளித்துள்ளனர். பள்ளியில் வரலாற்று பிரிவு ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இடையேயான பிரச்சனையை எங்கள் மீது திணித்து பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். யார் எந்த தவறு செய்திருந்தாலும் வரலாற்று பிரிவு மாணவர்கள் மீது தலைமை ஆசிரியர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் எங்கள் புத்தக பையில் ஆயுதங்கள் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் புகார் அளித்துள்ளனர். 11th சேரும்போது ஹிஸ்ட்ரி குரூப் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மேலே இடத்துல கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி குரூப்புக்கு போனோம். அதிலிருந்து எங்கள் ஹிஸ்ட்ரி குரூப்னாலே அவங்க மேலே ஒரு இதாக இருந்தாங்க. எந்த ஸ்கூலில் என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒதுக்கியே அப்படி வச்சுருந்தாங்க. சார் டீச்சர் வருவாங்க, பாண்டத்தாங்க அவங்க போயிட்டே இருப்பாங்க. அதனால் இப்போது ஸ்கூல் இந்த பிரச்சனை 12th 11th கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கும் கலெக்டர் மூலமாக சொன்னோம். அப்படி இப்போ இந்த பிரச்சனை எங்கள் பேக்கில் எங்கேருந்து ஒன்றுமே எடுக்கல. எங்கள் கையிலேருந்தோ பேக்லேருந்து ஒன்றுமே எடுக்கல. ஒரு டீச்சர் தான் எடுத்து கொடுத்தாங்க. அந்த டீச்சர் தான் எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் மேலே தப்பே இல்லை. அவங்க கெச்சம் கொடுக்காம நாங்கள் மேலே இடத்துலேருந்து சொல்லி எடுத்தனால அவங்க மேலே இது பொய் வழக்கு போட்டாங்க. மேலே 2 நாள் உள்ளே இருந்தோம். போலீஸ் ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு யார் கொண்டு வந்தான்னு கேட்டாங்க. நாங்கள் இல்லைன்னோம். அந்தால வெளியே கத்தி கிடந்து டீச்சர் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்ததில் ஸ்கூலில் வச்சு போலீஸ் அடித்தாங்க. எப்படி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு கத்தி கொண்டு வந்தால் ஆசிரியரை கொலை பண்ண போனால் அப்படின்னு பொய்வா சொல்லுதாங்க. எங்கள் மேலே நாங்கள் எதுவுமே பண்ணலை. எங்கள் மேலே தப்பே இல்லை. கத்தி எங்கள் இப்போ கையிலையும் கிடையாது, பேக்லேயும் இல்லை. பொய்யா அவங்களே எடுத்து கொடுத்து உள்ளேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி பொய்யா கொடுத்துட்டாங்க. இன்டர்னல் மார்க்கு கம்மி பண்ணிட்டாங்க. எங்களை அந்த குரூப்பு எடுத்தனால தான் இவ்வளோ பிரச்சனை. அந்த குரூப்பை நாங்கள் கலெக்டர் மூலமாக பேசி வாங்கினோமா. அந்தளவு அந்த குரூப் மேலே நாங்கள் 6ஆம் கிளாஸ்லேருந்து அங்கே தான் படித்தேன். திருவள்ளூர் அருகே முன்விரோதம் காரணமாக கல்லூரி மாணவனை இரும்பு ராடால் தாக்கியவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். கச்சூர் பகுதியைச் சேர்ந்த தீபக், தேவா ஆகியோர் பிரசாந்த் என்பவரை இரும்பு ராடால் அடித்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் நடைபெற்று 2 தினங்களுக்கு பின்னர் பிரசாந்திற்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு உயிரிழந்தார். இந்நிலையில் தனது மகனை அடித்து கொலை செய்த தேவா மற்றும் தீபக் ஆகியோரை கைது செய்ய கோரி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.